அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1ல் ஒரு டாக்ட்ரைன் பார்க்க போகிறோம். டாக்ட்ரைன் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். கேள்விப்பட்டிருப்பீங்க. ரெஸ்டிடியூஷன் கான்ஜுகல் ரைட்ஸ் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட அதுவும் இதுவும் ஒன்று தான். பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கணும் அப்படின்ற கான்செப்டில் அந்த ஃபேமிலிலால அது பேசும். அதே போல் ஏமாந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற கான்செப்டை இது பேசும். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய ஊர் மற்றும் பெயரை எனக்கு அனுப்பிச்சிங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா நான் குழுவில் இணைச்சிருவேன். உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமும் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் இது உதவிகரமாக இருக்கும்னு நம்புகிறேன். வாட் இஸ் டாக்ட்ரைன் ஆஃப் ரெஸ்டியூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு 3 லைனை படிக்கும்போது நம்மளுக்கு அற்புதமாக புரிய வந்துடும். ரெஸ்டியூஷன் என்பது திரும்ப வழங்குதல் அல்லது மீட்டெடுத்தல். திரும்ப வழங்குதல் என்னது? ஏதோ ஒரு விஷயத்தை எங்ககிட்ட நீங்கள் கொடுத்து வச்சுருக்கீங்க, அதை நான் திரும்பி கொடுக்கறதுக்கு பேர் தான் ரெஸ்டியூஷன். ஏன் நான் திரும்பி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னை ஏமாத்திட்டீங்களோ இல்லை நான் உன்னை ஏதோ ஒரு விதத்தில் ஏமாற்றம் கான்செப்டில் இருக்குது, அதனால் நான் ஏமாந்த பணத்தை நீங்கள் திரும்பி கொடுங்க அப்படின்னு கேட்குறது. நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு பேர் ரெஸ்டியூஷன், மீட்டெடுத்தல்னு அர்த்தம். ஒருவர் நியாயம் இல்லாமல் மற்றொருவரிடம் இருந்து பணம், சொத்து அல்லது நன்மை பெற்று இருந்தால் அதை திரும்ப அளிக்க வேண்டும். கான்செப்ட் இவ்வளவே தான். நியாயமே இல்லாத ஒருத்தர் அவருடைய பணமோ சொத்தோ அல்லது வேற ஏதோ நன்மையும் பெற்று இருந்தால் அதை கண்டிப்பாக திரும்ப கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த டாக்ட்ரைன் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். செக்ஷன் 65 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒப்பந்தம் செல்லாது என தெரியும் பொழுது, ஒரு ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா போடுறாங்க, அது வாய்டுன்னு தெரிய வருது. அப்படி தெரியும் போது இதன் மூலம் பெற்ற நன்மைகள்னு ஒன்று இருக்கும். ஒப்பந்தம் போட்டோன்னு ஏதோ ஒரு விஷயத்தில் எஃபெக்ட் ஆகும் இல்லைங்களா? அந்த எஃபெக்ட், அந்த நன்மை அல்லது பணமாக இருந்தால் அதை திரும்ப அளிக்க வேண்டும். அதனால் பெற்ற நன்மைகளை மறுபடியும் யார் கஷ்டப்படுறாங்களோ, யார் ஏமாந்தாங்களோ அவங்க கிட்ட கொடுத்துடணும். அதுதான் கான்செப்டு. உதாரணம் பார்த்தீங்கன்னா, செல்லா ஒப்பந்தத்தால் பெற்ற பணம் திரும்ப கொடுக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா செல்லாத திருமணம், ஒரு திருமணம் பார்த்தீங்கன்னா வாய்டில் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே திருமணமான ஒரு நபர், அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இன்சான் பர்சன், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை பொய் சொல்லி திருமணம் பண்ணிட்டாங்கன்னா அதற்குண்டான நியாயமான செலவுகளை திரும்ப கொடுக்க வேண்டும். அவர்கள் கொடுத்த பொருள்களை திரும்ப கொடுக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரியான கான்செப்டுக்கு பேர் தான் ரெஸ்டிடியூஷன், டாக்ட்ரைன் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். என்னெல்லாம் இருந்தால் இதில் கவர் ஆகும், எசென்ஷியல் எலிமெண்ட் ஆஃப் டாக்ட்ரைன் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அப்படின்ற மாதிரி ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. பெனிஃபிட் அப்டைன்டு, ஒருவர் பொருள், பணம், சேவை மூலம் நன்மை பெற்றிருக்க வேண்டும். இந்த பேரகலப்பை என்ன சொன்னமோ அதே தான் இந்த இடத்துலையும் சொல்கிறாங்க. இதை நம்ம மறுபடியும் இப்படி திருப்பி படிக்கலாம். ஒருவர் பொருள், பணம், சேவை மற்றொருவர் மூலம் ஏமாந்து இருக்க வேண்டும் அல்லது மோசடியாக ஏமாற்றப்பட்டு இருக்க வேண்டும். அந்த மாதிரியான இடத்துல இந்த டாக்ட்ரைனை யூஸ் பண்ணி இழந்த பணத்தையோ அல்லது இழந்த பொருளையோ அல்லது இழந்த சேவையையோ திரும்ப பெறலாம். தட் மீன்ஸ் மீட்டு எடுக்கலாம், ரிடம்ஷன் செய்யலாம் அப்படின்றது தான் கான்செப்ட். அட் அனதர் எக்ஸ்பென்சஸ், மற்றொருவர் செலவில் அந்த நன்மை பெற்றிருக்க வேண்டும். இவருடைய செலவில், இவர் பண்ற செலவிலேயே பார்த்தீங்கன்னா நன்மை பெற்றிருந்தால் அது கணக்கில் வராது. வேறொருவருடைய செலவில் நன்மையை பெற்று இருந்தால் கண்டிப்பாக அதை திரும்ப கொடுக்க வேண்டும் அப்படின்றது கான்செப்ட். அட் அனதர் எக்ஸ்பென்ஸ், சட்ட அடிப்படை இல்லாமல் நன்மை பெற்றிருக்க வேண்டும். ஏமாற்றி திருமணம் செய்வதுன்றது சட்ட அடிப்படை இல்லாத கான்செப்ட். ஏமாற்றி பணம் பறித்தல்ன்றது பார்த்தீங்கன்னா சட்ட அடிப்படை இல்லாத கான்செப்ட். திரித்து காண்பித்தல், மிஸ்ரெப்ரசன்டேஷன் பண்ணி பணம் பெற்றிருந்தாங்கன்னா அதுவும் ஏமாற்றி பணம் பறித்ததாகத்தான் அர்த்தம். ஃப்ராடு, இந்த மாதிரியான விவகாரங்கள். இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் இருந்துச்சுன்னா சட்டத்தின் அடிப்படை இல்லாமல் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கான்செப்டுகளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டியூஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுல எந்த வித ஐயப்பாடும் கிடையாது. செக்ஷன் 65 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் டிஃபைன் பண்ணி சொல்லுது டாக்ட்ரைன் ஆஃப் ரெஸ்டியூஷன் அப்படின்ற மாதிரி. இந்த முலாம் சந்த் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் என்ற கேஸ் ஸ்டடி என்ன சொல்லுது? ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த ஒரு வழக்கு.
இந்த முலாம் சந்த் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று போடுறாரு. அந்த கான்ட்ராக்ட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் லா ஆர்டிகிள் 299 பிரகாரம் ஒரு சரியான கான்ட்ராக்ட் இல்லை. அப்பன்னா என்ன? அது ஒரு வாய்டு கான்ட்ராக்ட். எந்தவித விதிகளையும் பின்பற்றாமல் பார்த்தீங்கன்னா அந்த டெண்டர் பார்த்தீங்கன்னா உருவாக்கி இவர் அந்த டெண்டரை எடுக்கிறாரு. இந்த விவகாரம் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு தெரிந்தே நடக்கக்கூடிய கான்செப்ட். இதனால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் அந்த பணியை எடுத்து செய்கிறாரு. பணி எடுத்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா, அவர் அந்த கான்ட்ராக்டை டைரக்டா அனுபவிக்கும் போது பல பிரச்சனைகள் வர்றது அவருக்கு தெரியுது. அதனால அரசாங்கத்தின் மேல வழக்கு தொடர்றாரு. என்னால ஏற்பட்ட நன்மைகள் உங்களுக்கு நிறைய இருக்கு. அதெல்லாம் நீங்க திரும்ப தரணும் அப்படின்ற மாதிரி. இஷ்யூஸ் ஒன்று ஃப்ரேம் பண்றாங்க ஆனரபிள் கோர்ட். அரசாங்கத்துடன் செல்லாத, அதாவது வாய்டு ஒப்பந்தத்தின் கீழ் வழங்கிய பொருட்களுக்கு பணம் திரும்ப கிடைக்குமா? ஏதோ ஒரு பொருளை இவர் கொடுத்துட்றாரு. அதனால அரசாங்கம் பயன் பெற்றுடுச்சு. மறுபடியும் அந்த பொருளுக்கு ஈடாக பணம் அரசாங்கத்தால் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் அரோஸ் பண்றாங்க ஆனரபிள் கோர்ட்டு இஷ்யூஸ்ல. ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 299 பின்பற்றாத அரசு ஒப்பந்தம் வாய்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆர்டிகல் 299 பின்பற்றாத ஒப்பந்தம் வாய்டு, இட்ஸ் ஆப் இனிட்டியோ அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்துடுது. அதன் அடிப்படையில் முலாம் சந்த் வழங்கிய பொருள்கள் மூலம் பெனிஃபிட் பெற்று இருந்தால் செக்ஷன் 70 ஆஃப் ஐசிஏ இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டின் பிரகாரம் அரசாங்கம் குவாண்டம் மெரிட், இதற்கு இந்த கான்செப்டை படிக்கும்போது இந்த குவாண்டம் மெரிட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வந்துடும். குவாண்டம் மெரிட் ரெஸ்டிடியூஷன் அடிப்படையில் பணத்தை திரும்ப ஒப்படைக்க வேண்டிய கடமை அரசாங்கத்திற்கு உண்டு அப்படின்ற மாதிரி தீர்ப்பை கொடுத்துட்றாங்க இந்த கேஸ் ஸ்டடியில். கண்டிப்பாக இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். மிக எளிமையான கான்செப்ட், அடிக்கடி உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கான்செப்ட். வந்துச்சுன்னா விடாதீங்க. அற்புதமான ஒரு கேஸ் ஸ்டடி இருக்குது. இதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு எழுத வேண்டிய கேஸ் ஸ்டடி. அது மட்டும் இல்லாமல் ஒரு இல்லுஸ்ட்ரேஷன், இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது, ஒரு 2 செக்ஷன்ஸ் இருக்குது, ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. இவ்வளோ அழகாக எழுதுனீங்கன்னா 2 பக்கத்துக்கு எழுதலாம். அற்புதமான மதிப்பெண்களை பெறலாம் அப்படின்ற நம்பிக்கையோட, பெறுவீங்கன்ற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.